குழந்தைகளின் பால் புட்டிகளில் மது அருந்துதல், பெண்களின் துப்புளில் பன் வைத்து உண்ணுதல் போன்ற இம்முறை சித்திரை புத்தாண்டு விளையாட்டுகள் தொடர்பான காணொலிகளை பார்த்த மக்கள் தொடர்ந்தும் தமது வெறுப்பையும் எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள். மகிழ்ச்சி, சகோதரத்துவம், ஒற்றுமை ஆகிய நல்ல பண்புகளை வளர்ப்பதற்காகவே பாரம்பரியமாக சித்திரை புத்தாண்டு தினத்தில் விளையாட்டுகள் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் போது பெண்களின் தொப்புள் மீது பன்களை வைத்து அதை இளைஞர்கள் சாப்பிடுவது போன்ற நாகரிகமற்ற விளையாட்டுகளை விளையாடுவதும் அதனை அனைவரும் பார்க்கும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிடுவதும் கலாசார சீர்கேட்டின் உச்சம் என பலரும் கமெண்ட் செய்து வருகிறார்கள். பிரபல அழகுக்கலை நிபுணர் சந்திமால் ஜெயசிங்க மற்றும் நடிகை ஃபியூமி ஹன்சமாலி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்ட புத்தாண்டு நிகழ்வில் விளையாடப்பட்ட சில விளையாட்டுகள் தொடர்பான காணொலிகள் இப்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த விடயம் தொடர்பாக சிரேஷ்ட சிங்கள நடிகை தில்ஹானி ஏக்கநாயக்க தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சித்திரை புத்தாண்டு என்பது புனிதமான கலாசார திருவிழா. இன்று மனவக்கிரங்களின் வெளிப்பாடாக அது மாறிவிட்டது. இது எதிர்கால சந்ததியினருக்கு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என அவர் பகிரங்கமாகவே கண்டித்துள்ளார். தில்ஹானியின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மற்றொரு சிரேஷ்ட நடிகை அனோமா ஜனாதாரி தில்ஹானியின் நடிப்பு திறனை விமர்சித்து நடந்தவற்றை திசை திருப்ப முயன்றதாகவும் அது நெட்டிசன்களிடையே இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு என்பது ஒரு பாலினத்தையோ அல்லது நம் முன்னோர் போற்றி பாதுகாத்த பண்பாட்டையோ இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது எனவும், பிரபலம் என்ற போர்வையில் எது செய்தாலும் அது ட்ரெண்ட் ஆகிவிடுமா, கலாசாரத்தை பாதுகாக்க வேண்டிய கலைஞர்களே அதை சீரழிக்கலாமா எனவும் சித்திரை மாதம் முடிவடையும் இந்த தருவாயிலும் இணையதளத்தில் இந்த காணொலி குறித்த விமர்சனங்கள் தொடர்கின்றன.